கொடுக்கும்படிக்கு எப்படியாவது கலைத்து விட வேண்டும் என்று சொல்லி பிசாசு நினைத்து ஒவ்வொரு பலவீனங்களை கொண்டு வந்தான். ஏன் சொன்னா, எங்க குடும்பத்துல ஆண் வாரிசு இல்லை. எங்க ஆட்சிக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது இறந்து போச்சு. எங்க அம்மாவுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது இறந்து போச்சு. எங்க சித்திக்கு ஆண் குழந்தைகள் பிறந்தது இறந்து போச்சு. எங்க அக்காவுக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறந்தான், இறந்து போயிட்டான். அதனால பிசாசு என் வயிற்றுல இருக்கிறது ஆண் குழந்தை இருக்கு, இதை எப்படியா என்ன செய்யணும், தங்க விடக்கூடாது, இதை கலைத்து விட வேண்டும் என்று சொல்லி பிசாசு நினைத்து பல பலவீனங்களை கொண்டு வந்தான். ஆனால் கர்த்தரோ என்ன பண்ணினாரு, ஜீவனை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்து நல்ல முறையில் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும்படிக்கு இன்னைக்கு 15 வருடம் வரைக்கும் ஜோசுவாவை கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து உங்க மத்தியில் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண் வாரிசு இல்லாத குடும்பத்தில் சாபத்தை கர்த்தர் முறித்து ஆண் வாரிசை தந்து இன்னைக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை ஒவ்வொரு நாளும் ஜோசுவா நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். 2வது எஸ்தரை நாங்கள் கன்சீவ் ஆனதும் அதிசயம்தான். அவள் பேர் நேற்று கூட கேட்டுகிட்டே இருந்தான், ஏம்மா எனக்கு மெராக்லின் எஸ்தர்னு பேர் விட்டீங்க அப்படின்னு கேட்டான். அப்போ நான் நினச்சேன், நாளைக்கு உனக்கு பதில் வரும், கேட்டுக்கோ. ஏன் சொன்னா, 2வது பாப்பா உண்டாயிருக்கிறேன். ஜோசுவாக்கு 3.5 வயசு இருக்கும்போது எஸ்தரை நான் உண்டாயிருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 45 நாள் இருக்கும். ஓவர் ப்ளீடிங், 1 வாரமாக தொடர்ந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கு. அப்போ டாக்டர் மட்டும் போய் நாங்கள் ஊசி போட்டு மாத்திரைலாம் சாப்பிட்டோம், ஆனால் நிற்கவே இல்லை. ஊசி போட்டாச்சு, மாத்திரை சாப்பிட்டாச்சு, ஸ்டாப் ஆகலை. உடனே நானும் பாஸ்டரும் கை கோர்த்து ஜெபம் பண்ணோம். ஏன் சொன்னால், 2வது ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கணும் ஒரு ஆசை. ஜோசுவாக்கு 3.5 வயசு ஆகிட்டு, அடுத்து குழந்தை பெற்றெடுங்க எப்படியும் ஒரு 4.5 வயசில் என்ன செய்யலாம், பெற்றெடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அப்போ இந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுத்தும் கேட்கல. உடனே நாங்கள் 2 பேரும் கை கொடுத்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த குழந்தைய தங்க வச்சிங்கன்னா இந்த குழந்தைய உமக்கென்றே ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். முதல் குழந்தையுமே ஊழியத்துக்கு தான், முதல் பையனை ஆண்டவருக்கு தான் சொல்லி நாங்கள் ஆரம்பத்தில் நினச்சோம். இப்போ 2வது குழந்தையும் ஆண்டவர், இந்த குழந்தைய உமக்கே நாங்கள் தர்றோம், இந்த குழந்தைய என்ன செய்யுங்க, தக்க வைங்கன்னு ஜெபிக்கிறோம். அப்போவுமே பேர்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் இந்த குழந்தைய தந்தீங்கன்னா பையன்னா மெராக்கிள் சாம் சொல்லி பேர் கொடுப்போம், பொண்ணுன்னா மெராக்கிளின் எஸ்தர் பேர் விடுவோம். ஏன் சொன்னால், இது ஒரு அதிசய குழந்தை. 1 வாரம் ப்ளீடிங் ஆகிட்டு, ஓவர் ப்ளீடிங் ஆகிட்டு, ட்ரீட்மெண்ட் எடுத்தும் கேட்கல. ஆனால் அந்த குழந்தைய தக்க வச்சிங்கன்னா நாங்கள் மெராக்கிள் சாம் இல்லை மெராக்கிளின் எஸ்தர் பேர் விடுவோம் அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் சூஸ் பண்ணி ஜெபம் பண்ணோம். மறுபடியும் போய் நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்க போது குழந்தை கன்ஃபார்ம். ஹல்லேலூயா. அது 2 குழந்தைன்ட்டாங்க. ஹல்லேலூயா. நாங்கள் ஆஸ்பத்திரியில் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது 2 குழந்தை இருக்குமான்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த குழந்தை இவ்வளோ அளவு இருக்குது, இந்த குழந்தை இவ்வளோ அளவு இருக்குது, 2 குழந்தை வயிற்றில் இருக்குமா அப்படின்ட்டாங்க. குழந்தையே தங்குமான்னு கேள்விக்குறியோட இருந்த அந்த நேரத்தில் இப்போ 2 குழந்தை அப்படிங்கிறாங்க. ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தது. அப்போ பாஸ்டர் நினச்சாங்க, அப்போ 2 குழந்தைன்னா 1 குழந்தை என்ன செய்வோம், ஒரு மிஷினரிக்கு கொடுக்கலான்னு நினச்சாங்க. கேட்கும்போது அவங்க வேண்டான்ட்டாங்க. உடனே அப்போ நான் மனசில் நினச்சேன், ஆண்டு ஒரு 2 குழந்தைன்னா வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான், அடுத்து 2 குழந்தைன்னா கஷ்டம். இன்னொன்று பைக்கில் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஊழியத்துக்கு போயிட்டு வரோம். ஊழியத்துக்கு போனால் 3 பேரையும் கொண்டுட்டு பைக்கில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் மனசில் நினச்சி ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா, அடுத்த ஸ்கேனில் 2 குழந்தைய ஒத்த குழந்தையை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம், ஏம்மா 1 குழந்தை தான் இருக்குது அப்படிங்க. முதல்ல ப்ரைவேட்டில் பார்த்தோம், 2வது கவர்மெண்ட்லேயும் பார்க்குறோம். அப்போ நாங்கள் சொல்கிறோம், முதல்ல நாங்கள் பார்த்தோம் 2 குழந்தைன்னு சொன்னாங்களே, ஆனால் நீங்கள் ஒத்த குழந்தைன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கும்போது அவங்க சொன்னாங்க, அப்போ உங்களுக்கு டவுட்னா திருநெல்வேலியில் மெடால்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அங்கே போய் பார்க்குறோம், அங்கேயும் 1 குழந்தைன்னு வருது. உடனே ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொன்னோம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அழகான ஒரு மெராக்கிளின் எஸ்தரையும் பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். 2 பிள்ளைங்களுமே நினச்சி நிறைய முறை நாங்கள் ஆண்டவருக்கு